بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. அவ்வளோதானா? இன்னொரு ரவுண்டு போகலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். இப்போ மைக்கு தேவையில்ல, இருக்கட்டுமா வேண்டாமா? ரெக்கார்டிங்காக இருக்கட்டும். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் அமீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். என்ன சொல்லி உங்களெல்லாம் கூப்பிட்டு வந்தாங்க? உண்மையை சொல்லுங்க. கிரிக்கெட் விளையாட போகிறோம். வேற என்னம்மா? தர்பியார். பொய் சொல்லக்கூடாது. வேற என்ன? ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். மாஷா அல்லாஹ். எனக்கு இவரை ரொம்ப பிடிச்சிருக்குது. மாஷா அல்லாஹ். உங்கள் பேர் என்னம்மா? முபாரக். எங்கே இருந்து வரீங்க? புதுப்பேட்டை. மாஷா அல்லாஹ். வேற வேலைச்சல் என்ன சொன்னாங்க? வரலன்னா அப்படி இப்படின்னு எதாவது மிரட்டினாங்களா? மேலே விளையாட விட மாட்டோம் அப்படிலாம் எதுவும் சொன்னாங்களா? அப்படிலாம் இல்லை. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். ஹைர். எல்லா சபைகளுக்குமே ஒவ்வொரு நோக்கம் இருக்கும் இல்லையா? எந்த ஒரு ஒன்று கூடலாக இருந்தாலும் சரி, வாட் எவர் பி, அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும், அதில் ஒரு இலக்கு இருக்கும். நம்ம எல்லாருக்குமான ஒட்டுமொத்த இலக்கு என்னவா நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம்? சொர்க்கம். வேற எதுவும் இலக்கு இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ சொர்க்கத்தை அடையக்கூடிய வழி அப்படிங்கிறது நம்ம அல்லாஹ்வோட எந்த அளவுக்கு நம்ம தொடர்பு படுத்திக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. இப்போ நம்முடைய தொடர்பு அல்லாஹ்வோட அப்படிங்கிறது வெறுமனே பள்ளிவாசலோடு முடிஞ்சு போகிறது கிடையாது. கரெக்டு தானே? இப்போ நம்முடைய 24/7 நம்முடைய தொடர்பு அல்லாஹ்வோட எப்படி இருக்குது? இப்போ இந்த 24/7 பள்ளிவாசலை தவிர்த்து, பள்ளிவாசலில் நம்ம எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் பொதுவாக ஒரு நாளைக்கு? அதிகபட்சம் 1 hour. கரெக்டுங்களா? 5 வேளை வந்தாலுமே அதிகபட்சம் 1 hour. இப்போ மீதி 23 மணி நேரத்தில் ஒரு 6-7 மணி நேரத்தை தூக்கத்தை கழிச்சிட்டாலுமே பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? நான் கணக்கில் வீக்கு நீங்கள் தான் சொல்லணும். 27ல் 3 கழிச்சா எவ்வளோ? 24. வெரி குட். 24ல் எவ்வளோ கழிச்சிருக்கோம்? 8 கழிச்சிட்டோம். எவ்வளோ இருக்குது இன்னும்? 16 மணி நேரம். ஒரு நாளில் 16 மணி நேரம் நம்முடைய தொடர்பு அல்லாஹ்வோட இருக்குதா அப்படிங்கிறதுக்கு நம்முடைய அன்றாட விஷயங்களை பற்றி நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும். கரெக்டுங்களா? அன்றாட விஷயங்களில் நான் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவனாக இருக்கிறேனா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நம்மளுடைய என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கட்டும், நம்முடைய கல்வி சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும். ஏன்னா அதில் தான் அதிகமான நம்ம நேரத்தை செலவிடுறோம். இப்போ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அதிகமான நேரத்தில் உங்களுடைய கல்வி சாலைகளில் செலவிடுவீங்க, விளையாட்டில் செலவிடுவீங்க. கரெக்டாக? ஸோ இதில் எல்லாத்துலேயும் நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய சிந்தனை எல்லாமே அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். அதே நேரத்தில் இந்த உலகியல் ரீதியான விஷயங்களில் நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு வழிகாட்டுதலும் கண்டிப்பாக வேணும். வெறுமனே பயான் பண்ணிட்டு மட்டும் போனோம் அப்படின்னா அது ப்ராக்டிக்கலாக நமக்கு எந்த அளவுக்கு பயன்படும் அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அப்போது உங்களுக்கான ஒரு முழுமையான வழிகாட்டல் தரணும், நீங்கள் அல்லாஹ்வோட நெருங்கிய தொடர்பில் இருக்கணும். அதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த மாதிரியான ஒன்று கூடல். போன வருஷம் யூத்கான் 2024 உடைய யூத்கான் பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? கை தூக்குங்க. மாஷா அல்லாஹ். ஒரு 50% மக்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். யாராச்சும் ஒருத்தர் அதை பற்றி சொல்ல முடியுமா? ஒரு 2 வார்த்தை. எப்படி இருந்துச்சு? மற்ற நிகழ்ச்சிகளோட அது எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு? யாராச்சும் ஒருத்தர் உட்கார்ந்த இடத்துல இருந்து சொல்லலாம். என்னம்மா? சிறந்த வழிகாட்டுதல் இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். என்ன டிஃப்ரெண்ட் மற்ற நிகழ்ச்சிகளுக்கும்? பொதுவாக நம்ம நிறைய தர்பியா இதெல்லாம் நடத்துகிறோம் இல்லையா? ஜமாத்துலேருந்து நிறைய நடத்துகிறாங்க, அதுக்கு வா இதுக்குன்னு சொல்கிறாங்க. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். அதாவது உலகியல் விஷயங்களில் மார்க்கத்தோடு எப்படி நம்ம பயணிக்கணும், அதுதான் சரியான புரிதல் இல்லையா? இப்போ அது மாதிரியான ஒரு வழிகாட்டுதலை நம்ம இலக்காக கொண்டு தான் ஒரு 1 year ப்ரோக்ராம் மாதிரி நம்ம இதை டிஃபைன் பண்ணோம். அதாவது யூத்கான் டு யூத்கான், 2024 யூத்கான்லேருந்து அடுத்து நடக்க இருக்கக்கூடிய யூத்கான் வரைக்கும் உங்களை எங்களோட தொடர்பில் வைக்கணும். உங்களுக்கான எஜுகேஷ்னல், கரியர் கைடன்ஸ், சாஃப்ட் ஸ்கில்ஸ், இந்த மாதிரி பல ரீதியான விஷயங்களுக்கு
உங்களுக்கு ஒரு இன்புட் தரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நம்ம வந்து இந்த ப்ரோக்ராமை டிசைன் பண்ணோம். அதில் ஒரு சின்ன தொய்வுகள் இருக்கிறதுனால சரி எல்லா இடத்துலையுமே ஒரு வாட்டி சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்குது. கரெக்டு தான். அப்பப்போ ஹேங் ஆயிடுது. 10 பேர் வந்த இடத்துல 4 பேர் தான் வரும், திடீர்னு புதுசாக 3 பேர் வராங்க. இப்படியான நிலைகள் இருக்கக்கூடாது. எல்லாருமே ஒரு கண்டினியூஸ் கமிட்மெண்ட் இருந்தால் தான் நம்மள்ட்ட ஒரு கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நம்ம எப்போவுமே ஒரு கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா we have to work on a continuous improvement process. ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு டாட் வச்சுட்டு போகிறது இல்லை. then we will not be able to reach our goal. கரெக்டுங்களா? மாற்றுக்கிறது இருக்காதுல்ல. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அந்த ஒரு நோக்கத்தில் தான் இந்த ப்ரோக்ராம் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதே நேரத்தில் நாம் பேணிக்கொள்ள வேண்டிய மார்க்க ரீதியான வழிகாட்டுதல் ப்ளஸ் உலகில் ரீதியான வழிகாட்டுதல் ரெண்டையுமே நம்ம வந்து ஒரு சாண்ட்விச்டு டைப் ஆஃப் ப்ரோக்ராம் தான் இது. கூடவே சேர்த்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆப்ஷனோடு இன்றைக்கி நம்ம இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இப்போ காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்தோம், நைட்டு 10 மணி வரைக்கும் நீங்கள் எங்களோட தான் இருக்க போகிறீங்க. எங்களுக்கு தேவையானது உங்ககிட்ட இருக்கக்கூடிய கம்ப்ளீட் அட்டென்ஷன், உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு. சரிங்களா? உங்களுக்கு எந்தெந்த கட்டத்தில் என்னென்ன மாதிரி நடந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு உங்களுக்கான கைடன்ஸ் கொடுக்கப்படும். அந்த கைட்லைன்ஸை முழுமையாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? அது மாதிரி உங்களை ஏன் பிரித்து வைக்க வச்சுருக்கோம், தெரிஞ்ச முகங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கிறப்போ நம்மள்ட்ட தெரியாமலே நம்மள்ட்ட இருக்கிற ஷைத்தான் அந்த ஷைத்தான் கூட பேசிகிட்டு இருக்கும். நம்ம பேசுகிறோமோ இல்லையோ என்ன, இந்த மாதிரியான சிக்கல்லாம் எல்லாருக்கும் இருக்குது. அது பெரியவங்களாக இருக்கட்டும், சின்னவங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி. ஸோ ஒரு புது ஒரு நெட்வொர்க் ஃபார்மிங் அப்படிங்கிறது தான் இதில் இன்னொரு முக்கியமான நோக்கம்.